Hi guys, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம Nayanthara Inspired Makeup Look தான் பண்ண போறோம். So இந்த அழகான soft glam look ரொம்ப products யூஸ் பண்ணாம எப்படி இந்த look பண்றது அப்படினு தெரிஞ்சுக்கணும்னா ப்ளீஸ் தொடர்ந்து பாருங்க. So makeup starting பாத்தீங்கன்னா நம்ம moisturizer faceல அப்ளை பண்ணிக்க போறோம். So moisturizer அப்ளை பண்ணி skin prep பண்ணிட்டா நமக்கு ஈஸியா ஃபவுண்டேஷன் நம்மளால அப்ளை பண்ண முடியும் ஃபேஸ்ல. அதுக்கு அப்புறம் லிப்ஸையும் நம்ம moisturize பண்ணிக்கணும். So இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்ச நேரத்துல மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போறோம். நயன்தாரா ஓட ஐப்ரோஸ் நல்ல திக்கா டிஃபைன்டா இருக்கும். இந்த மாதிரி ஃபில்டுனா ரொம்பவே நல்லா இருக்கும் போல்டா. ஸோ அதை நான் இங்கே ட்ரை பண்ணுறேன். நான் என்னோட ஐப்ரோஸ்லேருந்து நேச்சுரல் ஐப்ரோஸ்லேருந்து கொஞ்சம் மேலே ட்ரா பண்ணி அந்த திக்னஸ் கொண்டு வர போகிறேன். நல்லா இந்த மாதிரி ஃபில் இன் பண்ணிவிட்டு நம்ம ஐப்ரோ மஸ்காரா வச்சு செட் பண்ணிட போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்க்கு ஆரஞ்சு கலர் கரெக்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னோடய வாய் சுற்றி கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அதை கையால் அப்ளை பண்ணி என்னோடய ஃபிங்கராலேயே அதாவது விரல்களாலேயே நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு ஃபவுண்டேஷன் போடும்போது அந்த இடத்துல தனியாக தெரியாது கலர். இப்போது என் ஃபவுண்டேஷனுக்கு இந்த நைக்காவோட க்ரீம் காம்பேக்ட் அதாவது க்ரீம் ஃபவுண்டேஷனை இந்த ஃப்ளாட் டாப் ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ண போகிறேன். இதில் பேஸ் பார்த்திங்கன்னா நயன்தாராக்கு வந்து ரொம்பவே சிம்பிள் பேஸ் மேக்கப் தான் இருக்கும். ரொம்ப அப்படி ஹெவியாலாம் இருக்காது, நேச்சுரலாக தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம லிக்விட் ஃபவுண்டேஷன் போட்டால் வந்து கொஞ்சம் ஹெவினஸ் கொடுக்கும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே க்ரீம் ஃபவுண்டேஷன் லைட்டாக ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஃபேஸில். பாக்கி ஃபவுண்டேஷன் என்ன இருக்கோ அது கண்ணு மேலேயும் கவர் பண்ணுறதுக்கு பிக்மெண்டேஷனை கவர் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறேன். இப்போ கன்சீலர் எடுத்துகிட்டு எங்கெல்லாம் எனக்கு ஸ்பாட்ஸ் இருக்கோ அதாவது ஆக்னே ஸ்பாட்ஸ்லாம் எங்கே இருக்கோ அங்கே போட்டுட்டு அப்புறம் கண்ணு கீழே கொஞ்சம் பிரைட்டாக தெரியறதுக்காக போட்டுக்க வேண்டியது தான் கன்சீலரும். அதுக்கப்புறம் என்னோடய சென்டர் ஃபேஸில் இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஸ்கின் டோன் ஷேட் கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ தனியாக தெரியாது, நேச்சுரலாக இருக்கிறதுக்கு என்னோடய ஸ்கின் டோன் கன்சீலர் போட்டுட்டு ஒரு ஆங்குலர் ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் வந்து இங்கே பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். போட்ட பேஸ் மேக்கப் எல்லாம் செட் பண்ணுறதுக்கு லூஸ் பவுடர் எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு எக்ஸஸை எடுத்துகிட்டு கேப்பில் இப்போது பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே செட் பண்ணிக்க போகிறேன். கண்ணு கீழேயும் இதே லூஸ் பவுடர் போட்டு தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐ மேக்கப்புக்கு இந்த பேலட்டில் டார்க் ப்ரௌன் கலரை எடுத்துகிட்டு அந்த பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் என்னோடய கண் லிட்டில் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். க்ரீஸ்லலாம் எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. இந்த கலரை லிட்டில் மட்டுமே இதை நான் அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த பிளாக் ஐஷேடோவை ஆங்குலர் ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு லைனர் போடுவோம்ல அது மாதிரி நான் இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். இது ஏன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது லைனர் போட போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு பேஸாக இருக்கும் இது. ஸோ இதுக்கு மேலே நான் அந்த பிளாக் அப்ளை பண்ண இடத்துல இந்த லிக்விட் லைனரை அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அவங்க வந்து எப்போவுமே டிப்பிக்கல் கண்ணை நல்லா ஹைலைட்டடாக காட்ட விரும்புவாங்க நயன்தாரா. ஸோ அந்த லுக்லேயும் ஃபோட்டோலையும் அப்படி தான் தெரிஞ்சுது. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இப்போது இந்த காஜல் ப்ளம் காஜல் எடுத்துகிட்டு என்னோடய வாட்டர் லைன் அதாவது அப்பர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ண போகிறேன். ஏன் இதை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வெறும் மஸ்காரா போடும்போது நடுவில் கேப் வரா மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேப் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த காஜலை அங்கே அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போது வந்து அந்த ப்ரௌன் போட்ட இடத்துல பிளாக் ஐஷேடோ அதே ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு அந்த லிட்டில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அந்த காஜல் எடுத்துகிட்டு என்னோட லோவர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே மை வைப்போம்ல அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா அதே பிளாக் ஐஷேடோவை ஆங்குலர் ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு மை வச்சதுக்கு கீழே அதாவது லோவர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஃபால்ஸ் லேஷஸ் அவங்க எதுவும் வச்ச மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் நிறைய மஸ்காரா இருந்துச்சு. ஸோ நம்மளும் மஸ்காரா நிறைய அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் லேஷஸை கேர்ள் பண்ணிக்க போகிறேன். நல்லா கேர்ள் பண்ணதுக்கப்புறம் 2 லேயர்ஸ் மஸ்காரா எடுத்துகிட்டு
நல்லா அந்த உருட்டுற மாதிரி நம்ம மஸ்காரா டப்பாவையும் கொஞ்சம் உருட்டிட்டோன்னா நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் மஸ்காரா வரும். இப்போது 2 இமைகள்லேயும் நம்ம மஸ்காரா அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஃபேஸில் அவங்க ரொம்ப கலர் இருந்த மாதிரி தெரியல, பட் எனக்கு ரொம்ப பேலாக இருக்குது ஃபேஸ். அதனால நான் இங்கே ப்ளஷ் 2 கலர் ரொம்ப லைட்டாக ரொம்ப பூ போல் அப்படியே சீக்ஸில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிட்டு போகிறேன் ஃபேஸில். மற்றபடி கான்டோர் ஹைலைட்லாம் எதுவும் போடல. இப்போ லிப்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிங்க் கலர் லிப்ஸ்டிக்கை டிண்ட் மாதிரி அப்ளை பண்ணியிருந்தாங்க. நானும் ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். இருக்கிறதே தெரியாத மாதிரி ஒரு லிப் கலர். ஸோ அதை தான் நம்ம எனக்கு அப்ளை பண்ணிக்க போகிறோம். அவங்க க்ளாஸ் எதுவும் போடலை, ஸோ நானும் க்ளாஸ் எதுவும் போடலை. ஸோ இதோட நம்ம நயன்தாரா இன்ஸ்பயர்ட் மேக்கப் லுக் முடிச்சிட்டோம். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த சாஃப்ட் ஈஸி கிளாம் லுக் மாதிரி ரொம்ப சிம்பிளான லுக் தான் இது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வீடியோ என் சேனலில் பார்க்கணுன்னு என்ன தெரியப்படுத்துங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனலுக்கு. உங்களை எல்லாரையும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.